அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்று புஷ்பா 2 படம் பார்த்தோம். நம்ம பொதுவாக எந்த படத்தையும் விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு விமர்சனம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். பொதுவாக எந்த ஒரு படத்தோட கதையும் ஃபுல்லாக சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதில் உள்ள சஸ்பென்ஸு, அதில் உள்ள த்ரில்லிங் இது எல்லாமே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். புஷ்பா 1 மாதிரியே புஷ்பா 2 கொஞ்சம் ஃபயராக தான் இருக்குது. ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாரு அவர் டைரக்டரு. இதில் ஒரு 4-5 கண்டென்ட் மட்டும் உள்ளே இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் படம் இன்னும் கொஞ்சம் பொதுமக்களை இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். அது என்ன கண்டென்ட்டுன்னு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதில் கொஞ்சம் ரொமான்ஸ் காட்சிகள்ங்கிற பேரில் கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் இந்த செக்ஸுவல் இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டுங்கிற சீனில் அந்த கண்டென்ட்டே எடுத்து இப்போ படம் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதில் அவருடைய அண்ணன் பொண்ணை அதாவது வேற ஒரு ட்ராக்கில் கதை போய்கிட்டு இருக்கும்போது அந்த படம் ரொம்ப அருமையாக போய்கிட்டே இருக்கும். இது இன்னொரு ட்ராக்லேயும் படம் திரும்பியும் லென்த்தாக இழுக்கும். இப்போ இந்த இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தமிழ் படத்தில் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தில் பார்த்திங்கன்னா கடைசியில் திடீர்னு சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான் சொல்லிட்டு திரும்பியும் ஒரு மொட்டை போட்டு ஒரு கேரக்டர் வராருல எம்ஜிஆர் மாதிரி. அது மாதிரி தான் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அந்த இது டைரக்டர் அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்து அந்த அண்ணன் பொண்ணு கேரக்டர் அது ஓகே தான். அந்த அண்ணன் பொண்ணு கேரக்டர் ஒருத்தர் கடத்திட்டு போய் திரும்ப அதுக்கு அது ஒரு ஸ்டோரி தனியாக போய்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் படத்தோட லென்த்து ஒரு 2.5 மணி நேரம் இருந்ததுன்னா படம் இதோட ரொம்ப டாப்பாக இருக்கும். படம் இப்போவும் நல்லா தான் இருக்குது. ஒரு மசாலா கலந்த படம். பாட்டு போயிட்டு சூப்பர். நம்ம இதிலலாம் பழைய காலத்துலலாம் போஸ்ட் ஓட்டுவாங்க, பாட்டு ஃபைட்டு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. படம் நம்ம எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லாயிருக்கு.